தெற்கு தமிழகத்தின் பசுமை நிறைந்த மலைச்சூழலில் இருந்தது ஒரு மறக்கப்பட்ட கிராமம், பெருமாள் மலை. அங்கு இருந்தது ஒரு பழமையான விஷ்ணு கோவில். பல ஆண்டுகளாக பூஜைகள் நடக்கவில்லை, மக்கள் புறக்கணித்து விட்டனர். ஆனால் அந்த கோவிலில் ஒரு மர்மம் இருந்தது. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்றும் மட்டும் அந்த சாமி ஜீவமாக பிரகாசிக்கிறார் என்ற நம்பிக்கை. அதை யாரும் நம்பவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும்: யார் உண்மையுடன் அந்த சனிக்கிழமையில் வழிபடுகிறார்களோ அவருக்கு பகவான் நேரில் காட்சி தருவார். அனந்தன் ஒரு அறிவியலாளர். அவன் தந்தை விஷ்ணு பக்தர். தந்தையின் மரணத்துக்கு பின் அவன் பக்தியை தள்ளி போட்டான். அறிவியல், தர்க்கம் அவன் நம்பியவை. அன்றொரு நாள் தந்தையின் பழைய குறிப்புகளை வாசிக்கையில் அவன் படிக்கிறான்: நான் 27 ஆண்டுகள் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தேன். ஆனால் 28வது ஆண்டு பகவான் நேரில் காட்சி தந்தார். அனந்தன் அதில் ஆர்வம் கண்டான். அவனது மனதில் ஒரு கேள்வி: இந்த நம்பிக்கையையும் ஒரு விஞ்ஞானியாக சோதிக்கலாமே. அந்த ஆண்டின் புரட்டாசி மாதத்தில் அவன் கோவிலுக்கே வந்து தங்குகிறான். சனிக்கிழமை வருகிறது. வானம், மேகம், மழை. மின்சாரம் இல்லாத அந்த கோவிலில் ஒரே ஒரு ஜோதி மட்டும் மங்களமாக ஒளிர்கிறது. அனந்தன் அருகே சென்று நின்றான். அவனது உள்ளம் தன்னும் அறியாமல் கூற ஆரம்பித்தது: கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா. அந்த ஒளி மேலும் பிரகாசிக்கிறது. கோவிலில் ஒரு வேத ஒளி. சிலையின் கண்கள் ஒளிர ஆரம்பிக்கின்றன. அவன் விழிகளை மூடுகிறான். அந்த நேரம் ஒரு குரல் கேட்கிறது: பக்தி என்பது தர்க்கத்தை கடக்கும் உணர்வு. உண்மையுடன் என்னை தேடினால் யார் வந்தாலும் நான் காட்சி தருகிறேன். அவன் விழிகளை திறக்கிறான். அனைத்தும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. ஆனால் அனந்தன் அல்ல. அன்று முதல் அவன் வாழ்க்கையே மாற்றப்பட்டது. புரட்டாசி சனிக்கிழமைகள் அவனுக்கு இப்போது அறிவியலால் அளவிட முடியாத அனுபவங்களின் நிழல்கள். புரட்டாசி சனிக்கிழமை என்பது வெறும் வைதீக கடமை அல்ல. அது ஒரு இறைவனை உணர நினைக்கும் உள்ளங்களுக்கான வாய்ப்பு. இறைவனை சோதிக்க முடியாது, ஆனால் ஒருமுறை உண்மையுடன் தேடினால் அவர் காட்சி அளிக்காமல் இருக்க முடியாது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கோவிந்தா என டைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.